ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்குவதற்காக நெட்டன்யாஹூ கையில் எடுத்திருக்கக்கூடிய இன்னுமொரு ஆயுதமும் அவசரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்த அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் மிகப்பெரிய தீப்பிழம்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய யமனும் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சிறந்த பாடத்தை கற்பிக்க போகும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்து விட வேண்டும் என அறிவித்த 17 அடிமை அரபு நாடுகளும் பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்காவும் இதனால் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள சவால்களும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியின் மிரட்டலான பதில்களும் ஹிஸ்புல்லாவை மிரட்டிய லெபனானினுடைய ஜனாதிபதியும் ஹிஸ்புல்லாவினுடைய மிரட்டலான பதில்களும் பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான பாதை என்கின்ற தொனிப்பொருளில் விசேட மாநாடு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார்கள். கடந்த ஜூலை 28 நியூயார்க் நகரிலே இருக்கக்கூடிய ஐநாவினுடைய மண்டபத்திலேயே இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டிலே பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இன்னும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் 17 அரபு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் அரபு லீக் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளும் இன்னும் மிக முக்கியமான பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். பிரான்சினுடைய தலைமைக்கு கீழால் ஐரோப்பிய நாடுகளும் சவுதி அரேபியாவினுடைய தலைமைகளுக்கு கீழால் அரபு நாடுகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் நேற்று மாலை குறித்த மாநாடானது சில முடிவுகளோடு நிறைவு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் குறித்த மாநாட்டிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் 7 பக்க அறிக்கைகளாகவும் வெளியிடப்பட்டிருந்தது. பிரான்சும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் 17 அரபு நாடுகளும் அரபு லீக் கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளும் இன்னும் ஏனைய முக்கியமான பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்தே குறித்த மாநாட்டின் இறுதி அறிக்கையை வெளியிட்டார்கள். இதற்கமைவாக இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளன. காசாவிலே அவசரமாக யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். காசாவிலே ஹமாஸினுடைய நிர்வாகம் நீக்கப்பட வேண்டும். காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹமாஸ் அனைத்து ஆயுதங்களையும் கீழே வைத்துவிட்டு முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். மேலும் ஹமாஸ் ஆயுதங்களை பலஸ்தீனிய அதிகார சபையிடம் ஒப்படைக்க வேண்டும். காசாவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் பலஸ்தீனிய அதிகார சபை கீழாலேயே கொண்டு வரப்படும். இவற்றை மேற்கொள்வதன் மூலமாகவே ஒரு சுயாதீன பலஸ்தீனிய அரசை உருவாக்க முடியும். மேலும் நாங்கள் ஹமாஸை வன்மையாக கண்டிக்கின்றோம். அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டதற்காக நாங்கள் ஹமாஸை வன்மையாக கண்டிக்கின்றோம். அக்டோபர் 7 தாக்குதல்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸினுடைய இந்த தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இவற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் அவசரமாக காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக ஹமாஸ் பாணியாக்கப்பட வேண்டும் என பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து நடைபெற்றிருக்கக்கூடிய மாநாட்டிலே இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் குறித்த இறுதி முடிவிலே பிரான்ஸ் ஐரோப்பிய நாடுகள் உட்பட அடிமை சவுதி அரேபியாவும் ஏனைய 17 அடிமை அரபு நாடுகளும் கையொப்பமிட்டுள்ளார்கள். அவசரமாக காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட வேண்டும் என்று அரபு லீக் கூட்டமைப்பும் குறித்த இறுதி முடிவிலே கையொப்பமிட்டுள்ளது. அதாவது காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கிவிட்டு பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்கிவிட்டு காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக வெளியேற்றிவிட்டு ஒட்டுமொத்த காசாவையும் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் கொண்டு வந்து அரபு கூட்டுப்படைகளையும் காசாவிற்குள்ளே களமிறக்கி அதற்கு பிறகு பலஸ்தீனுக்கான தனிநாட்டை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவே 17 அடிமை அரபு நாடுகளும் பிரான்சும் ஐரோப்பிய ஒன்றியமும் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளன. காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்க மூலமாகவே காசாவில் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியும் என்பதனையும் பலஸ்தீனிய சுதந்திர நாட்டை உருவாக்க முடியும் என்பதனையும் ஒட்டுமொத்த அடிமை அரபுகளும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். உண்மையில் தற்போது யஹ்யா சின்வர் அவர்கள் மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தால் இவர்களுடைய இந்த அறிக்கையை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்திருப்பார். இந்த 7 பக்க அறிக்கைகளையும் தீயிட்டு கொளுத்தி அவற்றுக்கு மேலால் ரொட்டி சுட்டு சாப்பிட்டிருப்பார். அத்தோடு காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க வேண்டும், பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்கின்ற இந்த அறிக்கையில் கத்தார் நாடும் கையொப்பமிட்டிருப்பது கத்தாரினுடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் இடையில் எந்தவிதமான வித்தியாசங்களும் இல்லை, எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இவர்களுடைய இந்த இறுதி முடிவும் இந்த அறிக்கைகளும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இவர்களுடைய நிலைப்பாட்டையே உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த அடிமைகள் ஒன்றிணைந்து பிரான்சோடு இணைந்து இந்த முடிவை தான் வெளியிட
செய்யப் போகின்றார்கள் என்பதனையும் கடந்த வாரமே நான் குறிப்பிட்டிருந்தேன். பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய இந்த உருட்டுகளையும் சூழ்ச்சி திட்டங்களையும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதனால் தற்போது மீண்டும் இவை தொடர்பான தகவல்களை விவரிக்க விரும்பவில்லை. அத்தோடு இன்றைய தினம் கனடாவினுடைய பிரதமர் பலஸ்தீனிய தனிநாடு விவகாரம் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநாவின் பொதுச்சபையிலே நடைபெறப் போகின்ற அமர்வுகளில் நாங்களும் பலஸ்தீனிய தனிநாட்டுக்கான ஆதரவை வெளிப்படுத்தப் போகின்றோம் என தெரிவித்துள்ளார். வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநாவின் பொதுச்சபையிலே நடைபெறுகின்ற கூட்டத்தில் பிரித்தானியாவும் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மேலும் இஸ்ரேல் வருகின்ற செப்டம்பருக்குள் காசாவிலே யுத்தத்தினை நிறுத்தாவிட்டால் நாங்கள் செப்டம்பர் மாதத்திலே பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்போம் என்றும் இஸ்ரேல் ஒட்டுமொத்த தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்போம் என்றும் பிரித்தானியாவினுடைய பிரதமரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதே நேரம் காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதிலும் பலஸ்தீனிய போராளிகள் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதிலும் கனடாவும் பிரித்தானியாவும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். பலஸ்தீனிய தேசத்தை நாங்கள் அங்கீகரிப்பதற்கு காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸ் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்பதனையும் பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களை முழுமையாக கீழே வைத்துவிட வேண்டும் என்பதனையும் பிரித்தானியாவும் கனடாவும் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு பிரித்தானியாவினுடைய பிரான்சினுடைய கனடாவினுடைய இந்த அறிக்கைகள் இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை வழங்கக்கூடிய அறிக்கைகளாக மாத்திரமே இருக்கின்றன. வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்குள் காசாவிற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்போம் என்கின்ற அழுத்தத்தை வழங்கக்கூடிய அறிவிப்புகளாகவே இருக்கின்றன. காசாவில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்களாகவே இந்த அறிவிப்புகள் காணப்படுகின்றன. அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற செப்டம்பர் மாதம் பிரான்சும் பிரித்தானியாவும் கனடாவும் இன்னுமேனே நாடுகளும் பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிக்கப் போவதாக ஐநாவின் பொதுச்சபையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போகின்றார்கள். ஐநாவின் பொதுச்சபையிலே இந்த நாடுகள் இந்த அறிவிப்புகளை வெளியிடுவதன் மூலமாக உத்தியோகபூர்வமாக பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக அறிவிப்பதன் மூலமாக பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரித்திருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். மேலும் இந்த நாடுகளுடைய அறிவிப்புகள் சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தனிமைப்படுத்தும். சர்வதேச ரீதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மீதான ஆதரவுகளை குறைத்துவிடும். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒருவிதமான அழுத்தத்தை மாத்திரமே வழங்கும். குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சர்வதேச உறவுகளை கேள்விக்குட்படுத்தும். ஆனால் வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநாவின் பொதுச்சபையிலே பிரான்சும் பிரித்தானியாவும் கனடாவும் இந்த அறிவிப்புகளை உத்தியோகபூர்வமாக வெளியிடுவதன் மூலமாக பலஸ்தீனுக்கான தனிநாடு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட மாட்டாது. பலஸ்தீனுக்கான தனிநாடு உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. உண்மையில் ஐநாவினுடைய பொதுச்சபையில் எந்த விதமான தீர்மானங்களையும் நிறைவேற்றவே முடியாது. பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிப்பதற்கான வாக்கெடுப்புகளையும் நிகழ்த்த முடியாது. ஐநாவினுடைய பொதுச்சபை என்பது தங்களுடைய ஆதரவுகளை வெளிப்படுத்தக்கூடிய தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொதுச்சபையாக மாத்திரமே கருதப்படும். தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய சபையாக ஐநாவின் பொதுச்சபை காணப்படாது. பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் ஐநாவின் பாதுகாப்பு சபையில் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். குறித்த முன்மொழிவுகளுக்கான வாக்கெடுப்புகள் நிகழ்த்தப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இவ்வாறு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு வீட்டோ அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய வீட்டோவை பயன்படுத்தி குறித்த முன்மொழிவுக்கு எதிரான வாக்குகளை மேற்கொண்டால் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிக்கவே முடியாது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல் பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களை கீழே வைக்காமல் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டால் அவற்றுக்கு ஆதரவாக பிரான்சும் பிரித்தானியாவும் கனடாவும் வாக்களிப்பார்களா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியே. காசாவில் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாமல் ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு இவர்கள் ஒருபொழுதும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்த மாட்டார்கள். மேலும் பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிக்கக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துவோம் என அமெரிக்கா நிலையான கொள்கைகளையும் கொண்டுள்ளது. எனவே இந்த நிலைமைகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் வெளியேற்றி ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களையும் வெளியேற்றி ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் மீட்டெடுப்பதன் மூலமாகவே பலஸ்தீனுக்கான தனிநாட்டை உருவாக்க முடியும். இவ்வாறு ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு நிலங்களையும் மீட்டெடுத்து உருவாக்கப்படக்கூடிய பலஸ்தீனிய தனிநாட்டின் மூலமாகவே பலஸ்தீனிய மக்களுக்கான நிரந்தரமான முழுமையான சுதந்திரத்தினை வழங்க முடியும். மேலும் இருநாட்டு தீர்வு என்பது அடிமை அரபுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை அங்கீகரிப்பதற்காக இஸ்ரேலுடனான உறவுகளை வலுப்படுத்துவதற்காக திட்டமிட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டமாகும் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் விசேட அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். நாங்கள் தற்போது வரலாற்று முடிவுகளை எடுக்க வேண்டும். லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துமாறும், லெபனானுக்குள்ளே இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய படுகொலை தாக்குதல்களை முழுமையாக நிறுத்துமாறும் நாங்கள் அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். மேலும் ஹிஸ்புல்லா உட்பட லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து ஆயுத குழுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். லெபனானினுடைய அரசை ராணுவம் மாத்திரமே ஆயுதங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். ஆயுதங்களை தாங்குவதற்கான பிரத்யேக உரிமை லெபனானினுடைய அரசுக்கு மாத்திரமே காணப்படுகின்றது. எனவே நாங்கள் நிச்சயமாக இந்த இலக்கை அடைய வேண்டும். இந்த இலக்கை அடைவதன் மூலமாக லெபனானினுடைய இறையாண்மையையும் லெபனானினுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்க முடியும். மேலும் இந்த வரலாற்று முடிவை எடுப்பதற்கு நாங்கள் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் ஊடக அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைவர் விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். நாங்கள் எங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும் நிலையிலேயே இருக்கின்றோம். எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம். லெபனான் அரசானது ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொள்ள வேண்டும். லெபனான் அரச தலைமைகளின் அறிக்கைகள் ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை உள்ளடக்கிய அறிக்கைகளாகவே இருக்க வேண்டும். எங்களுடைய ஆயுதங்களை சரணடையுமாறு அழைப்பு விடுப்பது லெபனானினுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் சரணடைவதற்கு அழைப்பு விடுப்பதாகும். லெபனானை பாதுகாக்க இயலாது என்று கூறுவதற்கு லெபனான் அரசாங்கத்திற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. எதிர்ப்பினுடைய ஆயுதங்கள் லெபனான் அரசை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கட்டமைப்பாகவே காணப்படுகின்றன. லெபனான் அரசு தற்போது 2 முக்கிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எல்லா விதமான தாக்குதல்களையும் செயற்பாடுகளையும் நிறுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று லெபனானை புறநமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும். லெபனான் அரசு சொந்த கருவூலத்தை பயன்படுத்தி லெபனானை புறநமைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இவற்றிலேயே தற்போது லெபனான் அரசு முழுமையான கவனத்தை திருப்ப வேண்டும். எனவே முதலில் நீங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்குங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நிறுத்துங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் இருக்கக்கூடிய கைதிகளை மீட்டெடுங்கள். இதற்கு பிறகு நாங்கள் உங்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஒரு முடிவை எடுப்போம். அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனான் அரசாங்கத்திற்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி லெபனானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இதனை அனைத்து தரப்பினரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை. அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே இன்னும் சில வாரங்களுக்குள் லெபனான் அரசானது ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்காவிட்டால், ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அமைச்சரவை முடிவுகளை எடுக்காவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துவிடும். மேலும் இவற்றுக்கு ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து யெமனினுடைய வடமேற்கு எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபியா உச்ச பீரங்கி தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. மேலும் நேற்றிரவு யெமனினுடைய வடமேற்கு எல்லை பிரதேசமான கட்டாபர் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய படைகள் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 யெமன் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய எல்லை பிரதேசத்திலே யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் உச்ச மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு விரிவடைந்து வரக்கூடிய இந்த நிலைமைகள் தொடர்பாக யெமன் அன்சாருல்லாவினுடைய மூத்த அதிகாரி ஹாசேம் அல் ஆசாத் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது எங்களுடைய முதன்மை இலக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பே காணப்படுகின்றது. பலஸ்தீனிய மக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் காசாவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் யுத்த களத்திலே இருக்கின்றோம். அதே நேரம் யெமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டங்களும் சதி திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. எங்களுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போதைய சூழ்நிலையில் யெமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே எங்களுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால், மிகப்பெரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் நாங்கள் அதற்கான உச்ச பதிலடிகளையும் வழங்குவோம். மேலும் நாங்கள் சவுதி அரேபியாவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் எச்சரிக்கின்றோம். இந்த தாக்குதல்களுக்கும் சூழ்ச்சி திட்டங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய உங்களுக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் எவ்வாறு இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பலஸ்தீனிய காரணத்திற்காக நாங்கள் வழங்கக்கூடிய ஆதரவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் எங்களுக்கு எதிரான இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. எனவே நாங்கள் தற்போது இறுதி எச்சரிக்கைகளை வெளியிடுகின்றோம். இந்த நிலைமை நீடித்தால் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் நாங்கள் சிறந்த பாடத்தினை கற்பிப்போம் என அன்சாருல்லாஹ்வினுடைய மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். யெமனினுடைய தெற்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் ஒன்றிணைந்து யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. இவை தொடர்பாக நேற்று
நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் யமனுக்குள்ளே மிகப்பெரிய மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் தகுந்த பாடங்களை கற்பிப்பதற்கான காலம் வரப்போகின்றது. மேலும் யமனானது மிகப்பெரிய தீப்பிழம்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. நேற்றிரவே அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான இந்த உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை அறிவித்தது. 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார தடையாக இந்த பொருளாதார தடைகளே காணப்படுகின்றன. ஈரானினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கும் ஈரானிய எண்ணெய் கப்பல்களுக்கும் ஈரானோடு எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய எண்ணெய் கப்பல்களுக்கும் ஈரானிய எண்ணெய் வர்த்தகம் நடைபெறக்கூடிய வலையமைப்பிற்கும் அதனோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய 115க்கும் அதிகமான மிக முக்கியமான நிறுவனங்களுக்கும் அமெரிக்காவானது உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானிய உச்ச தலைவருக்கு கீழால் நடைபெற்று வரக்கூடிய எண்ணெய் வர்த்தக வலையமைப்புக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த பொருளாதார தடைகள் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகவே மாறப்போகின்றன. ஏற்கனவே இந்த பொருளாதார தடைகளின் மூலமாக ஈரானுக்குள்ளே பொருளாதார நெருக்கடிகள் உச்சத்தை தொட்டுள்ளன. இப்படியான சூழ்நிலையில் தற்போது இந்த உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது ஈரானிய மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தும். இருப்பினும் இந்த உச்ச பொருளாதார தடைகள் ஈரானுக்கு ஒன்றும் புதிதல்ல. மேலும் இந்த பொருளாதார தடைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான மாற்று வழிகளையும் ஈரானிய தலைமைகள் அவசரமாக நடைமுறைப்படுத்துவார்கள். அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்கக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தமும் நிறைவேற்றப்பட மாட்டாது. போருக்கு முன்பும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தோம், தற்போதும் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றோம். ஈரான் ஒரு பொழுதும் அதனுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க போவதில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் எங்களுடன் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கோரிக்கைகளை முன்வைத்தார். பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் 12 நாள் போரின் போது ஈரானுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இழப்புகளுக்கும் அமெரிக்கா நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும். ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். பேச்சுவார்த்தைகளின் போது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படாது என்பதற்கான உறுதிமொழியை அமெரிக்கா வழங்க வேண்டும். இவற்றை அமெரிக்கா செய்தால் நாங்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது பற்றி ஆலோசிப்போம். மேலும் ஈரான் எப்போதும் அதனுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கின்றது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். 60 நாள் தற்காலிக யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இதற்காக நெட்டன்யாஹூ ஹமாஸுக்கு 48 மணி நேர காலக்கெடுவை விதித்துள்ளார். இதற்குள்ளே ஹமாஸ் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்காவிட்டால் நாங்கள் ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் வடக்கு காசாவையும் காசாவின் கிழக்கு எல்லை பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றிக் கொள்வோம் என்றும் நெட்டன்யாஹூ எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹூ புதிய எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். அதாவது ஹமாஸ் குறித்த ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் ஒரு சில வாரங்களுக்குள் காசாவில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களை அவசரமாக நாடு கடத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம் என்றும் நெட்டன்யாஹூ புதிய எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாஹூவின் குறித்த தீர்மானத்திற்கான அனுமதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் இன்றைய தினம் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்துள்ளார். காசாவின் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை அனுமதிப்பது தொடர்பாகவும் நெட்டன்யாஹூவின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விசேட கலந்துரையாடல்களை இவர் மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் அபு அலி முஸ்தபா படைகளோடு ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கன்னிவெடிகளை பயன்படுத்தி 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய 12க்கும் அதிகமான சிப்பாய்களும் மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே தாக்கிப் வெடிகுண்டையும் ஷபாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை சுற்றி வளைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இன்று காலை கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கன்னிவெடி பொறியிலே 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் சிக்கி மொத்தமாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனமும் 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.